World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷாஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் பிரதி மாதம் 3வது சனிக்கிழமை என்று விடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம். ஸோ ஏற்கனவே நம்மள்கிட்ட படித்த மாணவர்களும் சரி, புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்களும் ஒரு பர்டிகுலர் தலைப்பை எடுத்து அந்த தலைப்புக்கான துல்லியமான விதிகளை சொல்லிக் கொடுத்து ஒரு 50க்கும் மேற்பட்ட ஜாதகங்களை நம்ம வகுப்பில் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை விடிஆர் வகுப்புன்னு சொல்லிட்டு ஜாதக ஆராய்ச்சி வகுப்புன்னு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலாக நடத்திட்டு இருக்கோம். இந்த மாதம் 2025 வருஷம், இந்த வருஷத்தோட முதல் மாதத்தில் நடத்தக்கூடிய வகுப்பு வந்து 29வது வகுப்பு. ஸோ இது விடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு அப்படின்னு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதம் என்ன தலைப்பில் நம்ம வகுப்பு எடுக்க போகிறோம்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தலைப்பில் எடுக்க போகிறோம். இருபத்தி 29வது வகுப்பு. இதில் வந்து என்ன வகுப்பு எடுக்க போகிறோன்னா, எல்லாருக்குமே 6, 8, 12ஆம் பாவத்தை பார்த்தா பயம் இருக்கும். அப்போ 6, 8, 12ஆம் பாவங்களில் கிரகங்கள் நின்ற ஜாதகம். 6, 8, 12ஆம் பாவத்தில் கிரகமே இருக்கக்கூடாதுன்னு ஜோதிடத்தில் சொல்லுவோம். ஆனால் 6, 8, 12ஆம் பாவங்களில் கிரகங்கள் நின்று விட்டது. அந்த ஜாதகங்களை எப்படி ஜெயிக்க வைப்பது? அப்படிங்கிறது அந்த வகுப்போட தலைப்பு. அப்போ 6, 8, 12 கிரகம் இருந்தால் அவங்க ஜெயிக்க மாட்டாங்களா? ஜெயிச்சதே கிடையாதுன்னு பார்த்தா ஏகப்பட்ட பேர் 6, 8, 12ஆம் பாவங்களில் கிரகம் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் தான் நிறைய பேர் ஜெயிச்சிட்ருக்காங்க. அப்போ பொதுப்படையாக ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அப்போ அதை தான் இந்த ஆராய்ச்சி வகுப்பில் எடுத்து ஆராய்ச்சி பண்ண போகிறோம். நம்ம எப்பயுமே இந்த வகுப்பில் ரொம்ப சென்சிட்டிவான தலைப்புகளை எடுத்து ஜோதிடத்தில் சொல்லப்படுற விஷயத்தை அனுபவத்தோடு இணைத்து அனுபவ ரீதியாக ஒரு ஜாதகம் பார்க்கும்போது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற ரூல்ஸை தான் இந்த வகுப்பில் ஆராய்ச்சி பண்ணுவோம். அதில் நிறையா ப்ராக்டிக்கல் ஜாதகமும் போட போகிறோம். அப்போ ஏன்னா இந்த ஜோதிடத்தில் இந்த 6, 8, 12ஆம் பாவங்கிறது என்ன சொல்கிறோம்? மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் மறைஞ்சிருச்சு, 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் மறைஞ்சிருச்சு, 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் மறைஞ்சால் அது தீய பலன்களை கொடுக்கும்னு சொல்கிறோம். எப்பயுமே ஜோதிடத்தில் ஒரு பாவத்தை முழுமையாக தீமையான பாவம்னு சொல்லக்கூடாது. அதுமாதிரி ஒரு பாவத்தை முழுமையாக நல்லது தான் செய்யும்னு சொல்ல முடியாது. அது ஒருத்தருக்கு நல்லது செய்யும், ஒருத்தருக்கு கெடுதல் செய்யும். அது தனிப்பட்ட வலிமையை பொறுத்து இருக்குது. ஆனால் இந்த 6, 8, 12 கிரகம் நின்றால் அந்த ஜாதகத்தை ஜெயிக்க வைக்க முடியும். அதை மோசமான ஜாதகம்னு சொல்லாமல் அதை ஈஸியாக ஜெயிக்க வைக்க முடியும். அது நிறைய பேர் நீங்கள் அதில் ஜெயிச்சிருப்பீங்க. அப்போ அதை எப்படி எடுக்கிறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ 682ல் யாருக்காவது கிரகம் இருந்தால் அவங்க கண்டிப்பாக ஜோதிடம் படிக்க வந்துடுவாங்க. அப்புறம் மருத்துவத்துறையில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வக்கீல் படிப்பு படிச்சிருப்பாங்க, அட்வொகேட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆயில் காப்பீடு துறையில் இருப்பாங்க. இந்த துறையெல்லாம் வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய துறை. அப்போ ஒருத்தங்க நெகட்டிவான பிளானட்ஸு, நெகட்டிவான பிளேசஸில் இருக்குன்னா, அப்போ நெகட்டிவான அமைப்புன்னு சொல்லக்கூடிய, பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய துறையில் அவங்க போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகம் ஜெயிச்சிரும். நான் பொதுவாகவே இந்த 6, 8, 12 ஒரு 5 கிரகத்துக்கு மேலே 6, 8, 12 இருந்தாலே அவங்கள ஜோதிடம் படிக்க சொல்லிவிடுவேன். அதுவே அவங்களுக்கு ஒரு பரிகாரம் ஆகிடும். அல்லது மருத்துவத்துறையில் போக சொல்லுவேன், அல்லது லா படிக்க சொல்லுவேன், அல்லது இன்சூரன்ஸ் ஏஜெண்டாவது பார்ட் டைமாக அந்த வேலை பார்க்கன்னு சொல்லுவேன். இதெல்லாம் ஒரு பரிகாரம் மாதிரி. அப்போ நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும்
இந்த துறையை ஒரு பார்ட் டைமாக நீங்கள் உங்களோட இணைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் 6 8 12 அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்யாது, நெகட்டிவாகவும் இருக்காது. அப்போ அது ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துலேயும் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துருது. அவங்க தான் கோர்ஸ் கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. வாழ்க்கையில் டக்குன்னு ரொம்ப சாதாரணமான ஆளாக இருந்து ஓவர் நைட்டில் கோடீஸ்வரன் ஆகிறவங்களாம் இந்த மாதிரி அமைப்பு தான். லாட்ரி யோகத்திலேருந்து விபரீத ராஜயோகம்னு சொல்லக்கூடிய விஷயத்துலேருந்து எல்லாமே இந்த அமைப்பில் தான் செயல்படும். இப்போ அதுக்கு சில எக்ஸாம்பிள் ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது ஒருத்தங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்க்குமே நீங்கள் எடுக்கலாம். ஒரு திருமணத்திலிருந்து எல்லா விஷயங்களுக்குமே இதை எடுக்க முடியும். இப்போ ஒரு பெண் வராங்க, ஒரு பெண்ணோட ஜாதகம். இது ஒரு பெண் ஜாதகம். இப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரவங்களுக்கு உங்களுக்கு பாருங்கள், ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல புதன், 12ஆம் இடத்துல சந்திரன். ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே 6 8 12 கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். 6ல் இவங்களுக்கு கிரகம் இல்லை, ஆனால் 8ல் புதன் இருக்குது, 12ல் சந்திரன் இருக்குது. அப்போ இது எந்த மாதிரியான தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படின்னா, 9ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சிருக்கார், 7ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சிருக்கார். அப்போ இந்த ஜாதகம் இந்த மாதிரி மறைஞ்சிருக்கும் போது யாருக்கு பிரச்சனையை கொடுக்கும்? 9ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சா அப்பாவுக்கு ஆயுள் கண்டத்தை கொடுக்கும். ஸோ பார்த்த உடனே இந்த ஜாதகத்தில் பார்த்த உடனே அப்பா இருக்காரா இல்லையான்னு கேட்குறோம். அப்பா நல்லா இருக்காரு. ஏன் அப்பா நல்லா இருக்காரு? 9ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சிருந்தால் அப்பாவுக்கு ஏதோ ஆயிருக்கணும்ல, விபத்து ஏற்பட்டிருக்கணும்ல, ஏன் நல்லா இருக்கார் அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கார். அப்போ என்ன ஆகுது? 8ஆம் பாவத்துடைய செயல்பாடு அங்கே விபத்தையோ மரணத்தையோ கொடுக்காம விபத்து ஏற்படுறவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய மருத்துவராக அவரை மாற்றிருக்கு. அப்போ ஒரு கிரக அமைப்பு ஒரே மாதிரி வேலை செய்யாது, ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். அப்போ ஒரு ஜோதிடத்தில் 9ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சால் அப்பா இறந்து போயிடுவார் அப்படிங்கிற ஒரு விதியை பிளைண்டாக நம்ம சொல்லக்கூடாது. அவங்களுடைய கர்மா எப்படி செயல்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அந்த பலன் தப்பாயிருச்சா? ஏன்னா அந்த மருத்துவத்துறை அப்படிங்கிறது அங்கே சம்மந்தப்பட்டுருச்சு. எங்கெல்லாம் 6 8 12 சம்மந்தப்படுதோ அங்கெல்லாம் அந்த மருத்துவத்துறையோட தாக்கம் இருக்கும். அடுத்து இந்த பெண்ணோட ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 12ல் இருக்குது. அப்போ 7ஆம் அதிபதி 12லேருந்து என்ன சொல்லுவோம்? திருமணமாகிறது தள்ளி போகும், திருமணமாகிறது விரயமாகும், தொடர்ச்சியாக அவங்களுக்கு ஒவ்வொரு மாப்பிள்ளையாக பார்த்து 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 பிடிக்காமல் போய்கிட்டே இருக்கும், அல்லது உறவுகள் பிரேக்கப் ஆகும் அப்படிங்கிறது பலன். அந்த பலனை பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 12ல் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் திருமணம் நடக்கும், வெளி மாநிலத்தில் திருமணம் நடக்கும், வெளிநாட்டு மாப்பிள்ளை அமைவாங்க. அதுதான் பாசிட்டிவான பலன். அது ஒரு பரிகாரம் மாதிரி. அப்போ இந்த பெண்ணுக்கு திருமணமாகி நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் திருமணம் எங்கே நடந்துச்சு? வெளி மாநிலத்தில் நடந்துச்சு, வெளி மாநிலத்தை சார்ந்த மாப்பிள்ளையோடு நடந்துச்சு. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? வெளி மாநிலத்தில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் இவங்க வெளி மாநிலத்தில் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடியும் ஒரு கெடுதலான காரகத்துவங்கள் மட்டும் செயல்படுறது இல்லை, பாசிட்டிவான விஷயங்கள் செயல்படுது. அதை தான் விதியை மதியால் வெல்வதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த அமைப்பு இப்படி தான் இருக்குது, 12ஆம் பாவத்தின்படி தான் இயங்குது அப்படின்னா அப்போ அதற்கு உண்டான செயல்பாடுகளை நம்ம செய்ய வச்சிடணும். செய்ய வைக்கும்போது இவங்க லைஃப்பில் நல்லது நடந்துடும். 7 குடிவன் 12ல் மறைஞ்சிட்டாங்க, அப்போ மாப்பிள்ளை ஒழுங்காக அமைய மாட்டாங்க, இப்படி புலம்பிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஜாதகம் நெகட்டிவாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். நாம் அதை பாசிட்டிவாக மாற்ற வேண்டும். ஸோ அப்படி இந்த கான்செப்டை நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு கைண்ட் ஆஃப் கான்செப்ட். ஓகே, அடுத்து இன்னொரு ஜாதகம் பார்க்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்டதுலேருந்து, தொழில் சம்மந்தப்பட்டதுலேருந்து, உறவு சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து எல்லாத்துலேயுமே இந்த 6 8 12ங்கிறது இயங்கிக்கிட்டே இருக்கும். சரி, ரைட். இன்னொரு ஜாதகம்.
நாம் ஒரு ஜாதகத்தை சரியில்லாத ஜாதகம் நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் அதுதான் யோகமான ஜாதகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்புகள் 6 8 12 சொல்லக்கூடிய அமைப்புகள். இது ஒரு ஆண் ஜாதகம், மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காங்க. லக்னத்துக்கு 8வது வீட்டில் சூரியன் புதன், 3ல் ராகு, சனி கேது, சுக்கிரன், சந்திரன், செவ்வாய். ஓகே, எல்லா கிரகமும் வந்துருச்சு. ரைட். இப்போ இந்த ஜாதக அமைப்பு பாருங்கள். இப்போ இந்த ஜாதகத்தில் இவருக்கான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகருடைய பேர் வந்து சங்கர நாராயணன். இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே முதல்ல நமக்கு என்ன தோணும்? இந்த ஜாதகருடைய பெயர் சரியா அப்படின்னு பார்த்தா இந்த ஜாதகருடைய பெயர் சரியில்லை அப்படிங்கிறது தான் முதல் பலனாக எடுக்க முடியும். ஏன் அப்படின்னா, சங்கரா அப்படின்னா சூரியன் அர்த்தம், நாராயணன் அப்படின்னா புதன் அர்த்தம். சங்கர நாராயணன் அப்படிங்கிறது சூரியன் புதனுடைய இயக்கம். அப்போ அந்த சூரியன் புதன் இந்த ஜாதகத்தில் எங்கே இருக்குது? 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு. இந்த ஜாதகத்தில் எங்கே இருக்குது? 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு. அப்போ உடனே என்ன சொல்லுவோம்? இந்த பெயர்னால் இவருக்கு அவமானம் வரும், இந்த பெயர்னால் இவருக்கு விபத்து நடக்கலாம், பிரச்சனைகள் வரலாம், எல்லாமே லைஃப்பில் டிலே ஆகிட்டே இருக்கும்னு நினைப்போம். ஆக்சுவலாக இந்த பெயர் அவருக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு, மிகப்பெரிய லெவலில் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மருத்துவத்துறையில் இவர் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கார். ஏன் இந்த அறுவை சிகிச்சையை கொடுத்தது இந்த பெயர்? 8ஆம் இடங்கிறது தான் அறுவை சிகிச்சை பண்ணுற இடம். அப்போ அங்கே இருக்கிற சூரியன் புதனுடைய பெயராகவே இவருக்கு அமைஞ்சனால, இவர் வாழ்நாள் ஃபுல்லாக 8ஆம் பாவத்தை இயக்கிக்கிட்டே இருக்கனால, இவர் டாக்டருக்கு படித்தனால இந்த பெயர் இவருக்கு யோகமாக அமைஞ்சிருச்சு. இந்த கிரகம் 8ஆம் பாவத்துடைய பாசிட்டிவான விஷயங்களை கொடுத்துருச்சு. இப்படி ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயுமே இந்த தாக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஜாதகத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரியான முறையில் தான் அணுகணும். அப்போ 6 8 12 இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்தோடனே நெகட்டிவாக நினைக்க வேண்டாம். அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிற அமைப்புன்னு இருக்குது. அப்போ 6 8 12 யாருக்கெல்லாம் கிரகம் இருக்கோ அவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு உங்கள் ஜாதக அமைப்புக்கு நீங்கள் எப்படிப்பட்ட மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும், நெகட்டிவாக இருந்தாலும் அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு முழு வகுப்பாக முழுமையாக அதுக்கு எப்படி பலன் எடுக்கணும், அதுக்கு எந்த மாதிரி பரிகாரம் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு கிளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? பொதுவாகவே இதுக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் எடுக்கலாம்? 6 8 12 அப்படின்னா மருத்துவ உதவி செஞ்சால் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸில் பணம் போட வேண்டும். குடைவரை கோயில்னு சொல்லுவாங்க, குடைவரை கோயில் போய் வழிபாடு பண்ணலாம். வைத்தியநாத சுவாமி அப்படின்னு எங்கெல்லாம் இருக்கோ அந்த சுவாமி போய் வழிபாடு பண்ணலாம். ஏன்னா 6 8 12ங்கிறது வைத்தியத்தை கொடுக்கக்கூடியது. இப்படி இந்த 6 8 12க்கு சூட்சமமான நிறையா டொனேஷன்ஸ் இருக்குது, கோயில்கள் இருக்குது, அதுக்கான சில பரிகாரங்கள் இருக்குது. அதையும்
அந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ முழுமையாக 6-8-12 எப்படி இயக்கணும், 6-8-12னால என்ன மாதிரி நன்மை நடக்கும், தீமை நடக்கும், தீமை நடக்கிறது எப்படி நன்மையாக மாற்றிக்கிறது, நம்ம வாழ்வியலாகவே நம்ம என்ன மாதிரியான ப்ரொஃபஷனுக்குள்ளே நம்ம உள்ளே புகுந்துடணும், அது நமக்கு நன்மையை கொடுக்கும். அப்படி அதில் போக முடியலன்னா அதுக்கு எந்த மாதிரியான பரிகாரம் பண்ணுறது, அதுக்கு நிறையா ஜாதகங்கள், ஒரு 50க்கும் மேற்பட்ட ஜாதகங்களை இது ஆராய்ச்சி வகுப்பில் போட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த வகுப்பு என்றைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/1/2025 சனிக்கிழமை காலையில் 10 AM மதியானம் 1 PM வரைக்கும் நடக்கும். 3 hours இந்த வகுப்பு நடைபெற போகுது. விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இந்த வகுப்புக்கான கட்டணம் பார்த்திங்கன்னா, இந்த ஆராய்ச்சி வகுப்பில் எல்லா மக்களும் கலந்து பயன்பெறணும்னு நம்மளோட இன்ஸ்டியூட் சார்பாக நடத்தக்கூடிய வகுப்பிலேயே மிக குறைந்த கட்டணம் இதுதான். ஜஸ்ட் ஒரு 500 ருபீஸில் 500 ரூபாயில் இந்த வகுப்பு நடத்த போகிறோம். 3 மணி நேரம் இந்த வகுப்பு இருக்க போது. இதுக்கு தேவையான பிடிஎஃப்ஸ் கொடுப்பேன், சில முக்கியமான பிடிஎஃப்ஸ் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ரெக்கார்டிங் வீடியோவும் கொடுக்கப்படும். இவ்வளோ வசதிகள் இந்த வகுப்பில் பண்ணி கொடுக்குறோம். இந்த அருமையான வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. இதில் முதல்ல ஜாயின் பண்ணுற 200 நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க முன்கூட்டியே முன்பதிவு பண்ணிக்கோங்க. 200% மேலே போனாங்கன்னா அலோவ் பண்ண முடியாது. அந்த ஐடியில் 200 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் 19ஆம் தேதி நடக்கக்கூடிய பிடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு, இது 29வது வகுப்பு. இந்த மாதிரி 28 வகுப்பு நடத்தியிருக்கேன். ஸோ இந்த 28 வகுப்பு வேணுங்கிறவங்க நீங்கள் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி அந்த வீடியோஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே ஆராய்ச்சி வகுப்பு தான். ஒவ்வொரு தலைப்பு கீழே ஆராய்ச்சி பண்ணி அந்த வகுப்பு எடுத்திருப்பேன். இது 29வது வகுப்பு. இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.